Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உலக அளவிலான QS தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டின் அண்ணா பல்கலைக்கழகம் பின்னடைவை சந்தித்துள்ளது. இதற்கான காரணங்கள் குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. உலக அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்களை QS என்ற சர்வதேச அமைப்பு ஆண்டுதோறும் பட்டியலிட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியாவின் 54 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் அண்ணா பல்கலைக்கழகம் 383வது இடத்திலிருந்து 82 இடங்கள் பின்தங்கி 465வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. IIT மெட்ராஸ் முதல் 200 பல்கலைக்கழகங்களுக்குள் இடம் பிடித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் இந்த சரிவுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று துணைவேந்தர் நியமனத்தில் நிலவும் சிக்கல் என கூறப்படுகிறது. தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே இந்த பிரச்சினை நீண்ட காலமாகவே நீடித்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் முந்தைய துணைவேந்தர் வேல்ராஜின் பதவிக்காலம் 2024 ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைந்தது. அன்றிலிருந்து இன்று வரை புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் பல்கலைக்கழகத்தின் அன்றாட செயல்பாடுகள், மாணவர்களுக்கு பட்டச்சான்றிதழ்கள் வழங்குவது போன்ற பல முக்கிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம், உறுப்பு கல்லூரிகளில் பேராசிரியர்கள் முறைகேடாக பணியாற்றிய விவகாரம் என அண்ணா பல்கலைக்கழகத்தின் நற்பெயர் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. துணைவேந்தர் இல்லாத நிலை ஒட்டுமொத்த நிர்வாகத்திறனையும் கல்வித்தரத்தையும் பாதித்து தேசிய மற்றும் சர்வதேச தரவரிசைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு வைஸ் சான்சலர் இல்லாதது ஒரு பெரிய குறை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா 6 மாசம் எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, ப்ராப்பரான டிசிஷன். அதாவது ஒரு கான்கிரீட் டிசிஷன் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு வைஸ் சான்சலர் தேவை ஒரு யூனிவர்சிட்டிக்கு. ஆர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், இல்லை ரிசர்ச் எக்ஸ்சேஞ்ச், ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் அது சரிவு தான் பார்த்துருக்கோம் நாம. அதாவது நாம் ஆர்வி அப்டேட்டட் டில் தி இண்டஸ்ட்ரி ரிக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக எழுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது வி நீட் டு ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர். நிதி பற்றாக்குறை, உட்கட்டமைப்பு வசதிகள், ஆராய்ச்சிக்கு போதிய முக்கியத்துவமின்மை போன்றவையும் காரணமாக இருக்கலாம் என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். அண்ணா யூனிவர்சிட்டியோட QS ரேங்கிங் இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. அதுக்கான மேஜர் ரீசனாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த லாஸ்ட் 10 வருஷமாக புதுசாக பேராசிரியர்கள் யாரையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலை. அது ஒன்று மேஜர் இஷ்யூ. ரெண்டாவது புதுசாக ஆராய்ச்சி விதிமுறைகளும் சரி, உதவித்தொகை ஆராய்ச்சி பயில்கிற மாணவர்களுக்கான உதவித்தொகையும் பெருசாக இந்த லெவலில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை இப்போ வரைக்கும். கடந்த 15 வருஷமாக இப்போது ஆவரேஜ் மீன் ஏஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸோட ஏஜ் 50 தாண்டிடுச்சு. 40 வயசுக்கு கீழே எந்த ஒரு உதவி, துணை, இணை எந்த பேராசிரியரும் இல்லாத நிலைமையில் இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கான மேஜர் லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட இல்லை. எல்லாமே மற்ற தனியார் பல்கலைக்கழகங்கள்கிட்ட நிறைய இருக்குது. IIT மெட்ராஸ் தனது சர்வதேச ஆராய்ச்சி நெட்வொர்க்கில் கவனம் செலுத்தி முன்னேறியது போல அண்ணா பல்கலைக்கழகம் அந்த அளவுகோல்களில் போதிய முன்னேற்றம் அடையாமல் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஃபேக்கல்டி ரேஷியோ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. குறைந்தபட்சம் 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவை. ஆனால் இப்போ அந்த லெவலில் இல்லைன்றதுனால தான் அகாடமிக் ரெப்புடேஷன்லேயும் ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோலும் மிக குறைவான மதிப்பெண்ணை நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம் தனது கல்வித்தரத்தையும் சர்வதேச அங்கீகாரத்தையும் நிலைநாட்ட வேண்டியது அவசியம். இந்த சூழலில் துணைவேந்தர் நியமன பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்பதும், நிதி மற்றும் ஆராய்ச்சியில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என்பது கல்வியாளர்களின் அறிவுரை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.